ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் வீடியோ மட்டும்தான் போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டேஷன் பேஜில் வந்து ஆட் ஆகுமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடுறோம்ல, அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்குமா, அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டேஷன் வந்து எனபிள் பண்ணலாமா அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து சிம்பிளா ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, வரும் ஆனா வராது, இப்படிதான் வந்து சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இருக்குல்ல, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 2 டைப்பில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் ஆப்புக்குள்ளே வந்து போகிறீங்க. நீங்கள் யூடியூப் ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்து வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டில் வந்து வரும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா, நார்மல் வீடியோ வந்து எப்படி வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காட்டுறேன்ல, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கு டிஸ்லைக் இருக்குது, அப்புறம் ஷேர் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. இதே ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான், 1 நிமிஷத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான். இப்படி ஒரு ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அப்படின்னு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி வந்து ப்ளே ஆனால் அது வந்து டைப் 1 அப்படின்னு வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டைப் 2 வந்து பார்க்கலாம். இந்த டைப் 2 எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் ஆப்புக்குள்ளே வந்ததுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி வந்து ரீல்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும், இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன் எல்லாமே எங்கே இருக்கும்னா ரைட் சைடு வந்து இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக்கு டிஸ்லைக்கு ஷேரு கமெண்ட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் 2 அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் டேப்ல வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு டேப் வந்து இருக்கும்ல, அந்த டேப்பை கிளிக் பண்ணவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸோட வீடியோ எல்லாமே தெரியும்ல, அந்த டேப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேப்ல இருந்து நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் டைப் 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்லைக் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஷார்ட்ஸோட ஃபார்மேட். ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்குள்ள வந்து வந்துடலாம். இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகுமா ஆகாதா, ஷார்ட்ஸ் வீடியோக்கு ஆட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து வந்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை டைப் 1 வந்து ஞாபகம் இருக்குல்ல, நான் டைப் 1 வந்து சொன்னேன்ல, லைக் டிஸ்லைக்லாம் கீழே வந்து இருக்கும். உங்க ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து பார்க்குறாங்க, அதாவது டைப் 1 ஃபார்மேட்ல வந்து உங்க ஆடியன்ஸ் எல்லாமே உங்களோட வீடியோவை உங்களோட ஷார்ட் வீடியோவை இந்த ஃபார்மேட்ல வந்து பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து உங்க ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஹோம் பேஜ்ல இருந்து கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான், அதாவது யூடியூபோட ஹோம் பேஜ்ல இருந்து கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1% மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் யூடியூப் பிகினர்ஸ், நம்ம வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்ட்ல வந்து யூடியூப் போய் மத்தவங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். அது வந்து பாத்தீங்கன்னா டைப் 1ல பாக்குறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. டைப் 2 சொன்னேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன்லாம் ரைட் சைட்ல வந்து இருக்கும்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபார்மேட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பாக்குற
பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே தள்ளி வந்து பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குற 99% பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து புரியுதா உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு அதிக வியூஸ் வந்து வருது அப்படின்ட்டு? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து வேற ஏதாவது ரீல்ஸை வந்து பார்த்துட்டு இருக்குவாங்க. வேற ஏதாவது ரீல்ஸை பார்த்துட்டு சும்மா இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில உங்களோட வீடியோஸும் வந்துடும். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ வந்து 1 செகண்டோ இல்ல 2 செகண்டோ இல்ல முழுசாவோ பார்த்துருவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக வியூஸ் வந்து வருது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி டைப் 2 ஃபார்மேட்ல வந்து பாக்குறாங்களே அந்த பாக்குறவங்களோட வியூஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுல ஆட் ஆகும்? உங்களோட சேனலோட அனலிட்டிக்ஸ் பேஜ் இருக்குல்ல அதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். மானிட்டேஷன் பேஜ்ல ஆட் வந்து ஆகாது. இதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. டைப் 1ல பார்த்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டேஷன் பேஜ்ல ஆட் ஆகும். நான் இப்ப பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். பேசுறது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜ்ல அந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமுக்கு வந்து ஆட் ஆகுமா அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைப் 1 டைப் 2 இருக்கு. இதுல டைப் 1ல பாக்குறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து ஆட் ஆகும். டைப் 2ல பார்த்தா வாட்ச் ஹவர்ஸ் மானிட்டேஷன் பேஜ்ல வந்து ஆட் வந்து ஆகாது. இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வந்து வரும். ஷார்ட் வீடியோ வந்து போட்டா யூடியூப்ல இருந்து மணி வந்து வருமா, இன்கம் வந்து வருமா அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி வந்து கேட்பீங்க. அதுக்கான ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம். இப்ப டைப் 1ல பார்த்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து தெரியும். உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் டைப் 1ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து தெரியும். டைப் 2ல அதாவது ரைட் சைட்ல லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன்லாம் இருக்கும்ல டைப் 2ல அதுல பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடே வந்து ஷோ ஆகாது. யாருக்குமே வந்து ஷோ ஆகாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. அது என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப் அதுல வந்து பாக்குறாங்களே அதுல வந்து நீங்க ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா வீடியோவும் பிளே ஆகும்ல அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வீடியோவும் பிளே ஆகும். நீங்க ஒரு லேப்டாப்ல போயிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தாலும் நார்மல் வீடியோ மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த மாதிரி லேப்டாப்ல உங்க வியூவர்ஸ் வந்து பாக்குறாங்க உங்க ஷார்ட் வீடியோ வந்து லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல வந்து உங்க வியூவர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகும், ஆடும் ஷோ ஆகும். அதுல இருந்து உங்களுக்கு இன்கமும் வரும். ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ரீப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ரிப்ளை பண்ண முடியாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ல தான் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வீடியோவா போடுறேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கமெண்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இல்ல முடியாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுவேன். வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.